இப்போ வந்து மா அவிஞ்சிட்டுது, கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் அவிய வச்சுட்டேன். மூடியை திறந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள தான் மாவை கொட்ட போகிறேன். ஒரு நிமிஷம் அப்படி வச்சுட்டு கொட்டுவோம். கொஞ்சம் மாவி கடாண்டு போகுது. இப்போ மாவை பெரிய ஒரு பாத்திரத்துக்குள்ளே கொட்டுறேன். கொட்டி தட்டி ஆற விடுவோம். தண்ணி பட்டு மா வந்து சில இடங்களில் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இப்படி நீங்கள் தட்டி அரிக்கைக்குள்ள அதெல்லாம் போயிடும். இந்த துணியை திரும்பவும் மறுபடியும் ஒருக்கா நல்லா தண்ணியில் தேய்ச்சி கழுவிட்டு, இதில் மா கட்டையாக இருக்குது, அடுத்த தரம் அவிக்கும்போது இதை கழுவி காய வச்சுட்டு நாங்கள் அவிக்கலாம். ஓகே, மாவை வந்து தட்டி நல்லா ஆறணும். நான் இன்றைக்கு வந்து 1.5 கிலோ மா வச்சுருக்கிறேன். நார்மலாக வந்து 2 கிலோ அல்லது 6 கிலோ மா வைப்பேன். அப்போ எங்களுக்கு இரவு சாப்பாடுக்கு தான் கூடுதலாக இந்த மா சாப்பாடு தேவைப்படும். எங்களோட வீட்டுக்கு சில விசிட்டர்ஸ் யாரும் வந்துச்சுனோம்னா கூட நான் புட்டு, இடியப்பம், தோசை அந்த மாதிரி செய்வேன். அப்போ அதுக்கும் தேவைப்படும். இப்போ திடீரென்று முறுக்கு செய்வேன், அதுக்கு தேவைப்படும். நிறைய மாவே அவிச்சு வச்சுடுவேன். இந்த ஸ்டீமரில் வந்து மேலே வந்து 3 கிலோ மா, கீழே வந்து 3 கிலோ மாவாக நான் அவிப்பேன். அப்போ நிறைய மா அவிக்க அரிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி மினக்கட மாட்டேன். நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் எடுத்து அடிச்சுட்டு அரிச்சோம்னு சொன்னால் ஈஸியாக அரிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இது வந்து கஷ்டம். அப்படியே தட்டி அரிக்கிறது கண்ண நேரம் எடுக்கும். எல்லா மாவையும் அவிச்சு கொட்டிட்டு நல்லா ஆறினா பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றின உடனே டக்குண்டு அடிபட்டுடும். அப்போ மாவை குயிக்காக அரிச்சிடலாம். கொட்டாமல் சிந்தாமல் ஈஸியாக அரிக்கலாம். மா அவிக்க தெரியாத நீங்கள் இப்படி தான் மா அவிக்கிறது. நான் எப்பயுமே என்னோடய வீட்டு தேவைக்கு கடையில் வேண்ட மாட்டேன். நான் அவிச்சு மாவை எடுத்துக்கொள்ளுவேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினா விட்டு நார்மலாக அப்படி அரிக்கிறதுன்றதை அடுத்தது காட்டுறேன். நார்மலாக என்ன அரைப்பீங்களோ இந்த சட்னி சம்பல் அரைக்கிறதுக்கு இப்படி இருக்குமே, லெவலாக இருக்கிற பிளேட் உள்ள தட்டை தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ மா வந்து ஆறிட்டுது. இதுக்குள்ளே கை எதுவும் வைக்க தேவையில்லை. ஈஸியாக இந்த மாவை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு நிறைய போடாமல் அரைவாசிக்கு போட்டிருக்குறேன். மூடியை போட்டுட்டு அவ்வளோதான். கொட்டி தட்டி அரிக்கலாம். கை வைக்க தேவையில்லை, கரண்டியாலேயே அரிச்சிடலாம். திரும்ப இந்த மாக்கட்டையை இதுக்குள்ளே சேர்த்து திருப்பி அரைக்கலாம். இப்படியே இந்த மா முழுவதையும் அரைச்சி முடிக்கிறேன். ஓகே, கொட்டாமல் சிந்தாமல் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த அவிச்சமா பிளேன் ஃப்ளவர், அதாவது வீட் ஃப்ளவரில் வந்து புட்டை வைக்கிறேன். வெள்ளை புட்டு, வெள்ளை வெளியேறண்டு. இப்போ இதில் வந்து 1 கப் வந்து ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவு புட்டு வரும். 2 கப் மா எடுத்துறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சாப்பிட்ற ஆக்கடை அளவு பொறுத்தது. நிறைய சாப்பிட்ற ஆக்கலைன்னு சொன்னால் 2 கப் வேணும் கண்டிப்பாக. ஓகே, இவ்வளவும் போதும்.
இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு புட்டு செஞ்சு காட்டுறேன். அரை தேக்கரண்டி உப்பு வந்து நிறைய போடக்கூடாது. நார்மலாக சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி தான் சேர்க்கணும். உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து வெள்ளமா கோதுமைமா, அதாவது வீட் ஃப்ளவர், நார்மலாக ஊரில் சொல்கிற கோதுமைமா புட்டுன்னு சொல்லி. தண்ணி வந்து புட்டுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். அப்படி குமிழி வார வரைக்கும் கொதிச்சிருக்கணும். அந்த மாதிரி கொதிச்சிருக்கணும். அதை உடனே ஊற்றணும். ஆனால் நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ அப்படி தடி அகப்பக்காம்பு அல்லது இப்படி தடி கரண்டியால் தான் நீங்கள் ஈஸியாக மிக்ஸ் பண்ணணும். அதோட பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கொள்ளணும். இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குழைக்கிறதுக்கு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் கொட்டி கொட்டி குழப்பீங்க. இடமெல்லாம் ஒரே மாவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாவுக்கு தண்ணி விடுறது கரெக்டாக விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக மறக்கக்கூடாது. நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும். மரக்கரண்டின்ற பின்பக்கத்தால் அமர்த்தி குழைக்கிறேன். நான் உங்களுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படி செய்கிறதுன்ற காட்டுறேன். இல்லைன்னு சொன்னால் நான்ண்டா ஈஸியாக டக்குன்னு ஊற்றிடுவேன். எனக்கு தெரியும் அவ்வளோ தண்ணி வேணுமான்னு சொல்லி. இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த பக்குவம் வருதுன்றதை காட்டுறதுக்கு தான் நான் இப்படி குழைச்சி காட்டுறேன். இப்போ இந்த எல்லா இடமுமே இந்த தண்ணி புடிபட்டு இப்படி கட்டி கட்டியாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கட்டிக்காக கிடக்கிற மாவையும் அமர்த்தி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போயும் தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் விடணும். புட்டிலேயே வந்து ஒரு 100 விதமான புட்டை வைக்கலாம். புட்டு வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அரிசி புட்டு, வெள்ளமா புட்டு, பால் புட்டு, உளுத்தம்மா புட்டு, கீரை புட்டு. நான் வந்து குறிஞ்சா இலையில் புட்டை வைப்பேன், குண்டுமணி இலையில் புட்டை வைப்பேன், புவரசம் பழுத்தல். இதெல்லாம் மருத்துவத்துக்கான புட்டுக்கள். இப்படி புட்டுகளில் நிறைய இருக்குது. நெத்தலி புட்டு, சிக்கன் புட்டு, மீன் புட்டு, புட்டு புட்டு புட்டு. இப்போ இதுவே போதும். எல்லா இடமும் தண்ணி பிடிபட்டுட்டது. ஓகே, இதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு பாருங்க. நீளமான டம்ளர் எடுத்துருக்கிறேன். நாங்கள் தண்ணி ஜூஸ் குடிக்கிற டம்ளர். அது இந்த பின்பக்கத்தால் இந்த மாவை அமர்த்தி குழைக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாயும் பெறும். அப்போ தான் அந்த எல்லா இடமுமே தண்ணி பிடிபட்டு இருக்கு. இப்போ கையை வச்சா சுடும் மாவில். அதனால தான் இந்த பேணின்ற பின்பக்கத்தால் இப்படி குழைக்கிறேன். அதுக்கு பிறகு நல்லா அமர்த்தி குழைக்கணும். இப்போ பாருங்கள், நிறைய தண்ணி எடுத்திருந்தால் இதோட இந்த ஈரலிப்பாக ஒட்டி பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கையில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இந்த சட்டியில் கூட தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி காட்டையில். ஆனால் முழுவதும் அந்த தண்ணி பிடிபட்டு இருக்கணும். பார்க்கும்போது வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கையால் உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா ஒருக்கா இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்படி சேர்க்கும்போது ஒண்டா சேருது. கையால் உதிர்த்தி விட்டால் உதிருது. அந்தளவு பக்குவத்தில் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு புட்டு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இதை வந்து கொத்தணும். இப்படி கையால் உதிர்த்தி கூட இந்த புட்டை எடுக்கலாம். ஆனால் நிறைய நேரம் எடுக்கும் அப்படி செய்யும்போது. நாங்கள் இப்போ போனி சுண்டால் எடுத்து கொத்துவோம். இந்த போனியால் எடுத்து இந்த ஒரு கையால் இந்த சட்டியை அமர்த்தி பிடிச்சி கொண்டு கொத்தணும். ஓகே, இதை வந்து கொளிக்கிறேன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து இந்த நல்லா கொத்திட்டேன். இதை பாருங்கள், பெரிய பாத்திரம்ண்டா இந்த மாதிரி செய்யும்போது உருண்டு வரும். கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி செய்யும்போது உருண்டு வரும் புட்டு. இப்போ இந்த பெருசாக இருக்கிறத மட்டும் கொத்தி விடலாம். முன்பக்கம் குருணியாக இருக்குது பாருங்க. ஓகே,
இப்படி மணியாக இருக்கணும் புட்டுக்கு. ஓகே, புட்டு வந்து நல்லா கொத்தி பொலுன்னு இருக்குது பாருங்கள், மணியாக இருக்குது. ஆக பெரிய கட்டியும் இல்லை, ஆக குட்டியும் இல்லாமல் இருக்கணும். ஓகே, நான் இன்றைக்கி வந்து நீத்துப்பட்டியில் அவிக்க போகிறேன். இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி நார்மலாக ஸ்டீமரில் அவிக்கிறதுன்றதையும், இன்னொரு தடவை உங்களுக்கு எப்படி குழல்ல அவிக்கலாம்ன்றதையும் நான் அவிச்சு காட்டுறேன். இன்றைக்கி நீத்துப்பட்டியில் செய்யலாம். இதுக்குள்ளே தேங்காய்ப்பு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே வந்து எவ்வளவு தேங்காய்ப்பு போடுறதுன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு எவ்வளோ தேங்காய்ப்பு போடுறதுன்னு தெரியாது. நான் இப்போ ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு புட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். 2 பேர் வடிவாக சாப்பிடக்கூடிய அளவு. அதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பு போதும். தேங்காய்ப்பு போட்டால் தான் புட்டு நல்லா இருக்கும். தேங்காய்ப்பு போடாமல் புட்டை வச்சா நல்லாவே இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து முடிச்சு நீத்துப்பட்டி எடுத்துருக்கிறேன். ஆனால் நீத்துப்பட்டி இந்த கண்ணுகள் வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் புட்டுமா கொட்டிடுமென்று சொல்லி, அது கொட்டாது. ஓகே, தேங்காய்ப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காய்ப்பு போட்டோன்னா இந்த புட்டுமா ஒரு வாசம் வரும். ஒவ்வொரு மாவுக்கும் ஒரு வாசம் இருக்கும். கொஞ்சம் நேரம் முதல் கொட்டும், பிறகு தட்டி போட்டு வச்சிங்களேன்னு சொன்னால் பிறகு கொட்டாது. இந்த மாதிரி இருக்கும், ஆனால் அமர்த்தே இல்லை. இந்த எக்ஸ்ட்ராவாக கொட்டுற மாவை தான் எடுத்துருக்குறேன். ஓகே, இதை அப்படியே கொண்டு அவிய வைக்கலாம். அப்படியே புட்டு பானையில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி விட்டால் ஒரு 6-7 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். இப்போ புட்டு அவிஞ்சிட்டு பார்க்கலாம். புட்டு அவிஞ்சிட்டு எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், கையை தட்டிட்டு இப்படி தட்டி பார்த்தீங்களா புட்டு ஜம்ப் பண்ண மற்றது இப்படி ஒட்டாது புட்டு பாருங்க. இது அவிஞ்சிட்டுது. இனி இதை எடுத்து கொட்டலாம். ஒரு செகண்ட் விட்டுட்டு கொட்டினா தான் இந்த புட்டு அப்படியே நிற்கும், இல்லைண்டா உடனே உதிர்ந்து போயிடும். ஓகே, நீத்துப்பட்டி புட்டை வாழை இலையில் கொட்டலாம். கூ கூ கூ. எஸ், புட்டு. இந்த புட்டை தூக்கி புட்டை சூட்டோட தட்டி உதிர்த்தி விடணும். இல்லைன்னு சொன்னால் நீத்துப்பட்டி புட்டு அப்படியே இருந்துன்னு சொன்னால் கல்லாக போயிடும். இப்படி தட்டி விடும்போது தான் அந்த புட்டின் சாஃப்ட்னஸ் தெரியும் உங்களுக்கு. நான் இந்த புட்டை கொட்டின உடனே என்னில் ஒரு பழக்கம் இருக்குது, என்னில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் சொல்லுங்க பாப்பா. கவின் என்ன செய்யறேன் அம்மா? நீ கண்டிருக்கிறா என்ன? இப்படி தட்டி புட்டெல்லாம் முடுக்க தட்டின உடனே அது எந்த புட்டாக இருந்தாலும் இப்படி தட்டி உதிர்த்திட்டு கை சுட்டாலும் பரவாயில்லை, அப்படியே பிடிச்சி சுட சுட. இது என்னோட ஒரு கெட்ட பழக்கம். இதை மாற்ற இயலாது. புட்டை வச்சா இந்த பழக்கத்தை என்னால் மாற்ற இயலாது. பாருங்க கை எப்படி சுடுவதுண்டு, எவ்வளோ சூட்டாக இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணிக்க. வெரி நைஸ். புட்டு எப்படி செய்கிறாண்டு நான் செய்து காட்டியிருக்கேன். ஒரு சில நேர்கள் என்ன விரும்பி கேட்டிருந்தாங்க, இந்த வீட் ஃப்ளவர் மாவில் எப்படி புட்டு செய்கிறான்ட்டு. இனி வரும் காலங்களில் இந்த அரிசி மா புட்டு, உளுத்தம்மா புட்டு, கீரை புட்டு, இறால் புட்டு, நெத்தலி புட்டு, இப்படி 1000 புட்டு செய்யலாம். புட்டில் இவ்வளோ புட்டு செய்யலாம். இந்த புட்டில் எவ்வளோ புட்டு செய்யலாம். இந்த புட்டெல்லாம் உங்களுக்கு வருங்காலத்தில் செய்து காட்டுறேன். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.